அருணாச்சலம். பகவானது வாய்மொழியில் ஆத்மவிசாரம் என்னும் சிவமணியம் ஐயாவோட நூலிலிருந்து நூல்கள் வாசிப்பு நேரம். நேற்றைய பாகத்திலிருந்து அதோட தொடர்ச்சி இன்னைக்கு. ஆசிரமத்தில் ஒரு நாள் பகவான் அது ஆளில் ஒரு பக்தர் ஒருவர் பகவான்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். பகவானே, நீங்கள் விளக்குறது இன்னும் எனக்கு புத்திபூர்வமாக தான் புரியுது, அனுபவமாக அது தெரியல, ஆனாலும் ரொம்ப தெளிவாக அழகாக தான் சொல்கிறீங்க. அதுக்கு பகவான், எனக்கு இன்னும் அனுபவமாகலை, நான் இன்னும் உண்மையை அனுபவமாக உணரலை அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அதுதான் அகந்த. எல்லாம் அது பண்ணுற சேஷ்டை. இதுதான் பெரிய தடை. உண்மையிலேயே நான்கிறது மட்டும்தான் அனுபவமாக இருக்குது. நான்கிறதுக்கு இன்னொரு பெயர் தான் அனுபவம். கிராண்டாப் என்கிற ஆங்கில பெரியவர் கேட்டார் பெரிய பகவானிடம், பகவானே, இறந்து போன எங்கள் அம்மாவை மறுபடியும் பார்க்க முடியுமா? அவங்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா? அதுக்கு பகவான், ஒருத்தன் தன்னை ஒரு உடம்போடு அபிமானிச்சிக்கிற வரைக்கும் உலக தோற்றம் அவனுக்கு உண்மைங்கிற மாதிரியே இருக்கும். அவன் உடம்பு இன்னொரு உடம்பில் இருந்து பிறந்ததாக தான் நினைப்பான். பிறந்தது இறந்தே தீரும். ஏன்னா பிறந்தங்கிற நினைப்பு இவன்கிட்ட இருக்கிறதால. இந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் மறு உலகங்கிறது உண்மை. இறந்தவா இவன் கொடுக்குற திதி கர்மங்களாலேயே பயன்பெறுவான். இதையே இன்னொரு விதமாக சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கோ. நான்கிற ஒரே ஒரு உண்மை தான் இப்படி அகந்தையாகவும் உடம்பாகவும் உலகமாகவும் தோற்றம் வராது. நான்கிறது தான் இதையெல்லாம் ஒளிவிக்குது. ஆனால் அகந்தை இதை மறைச்சி உடம்பை பிடிச்சி கொண்டு நாம் உடம்பு தானும் இன்னொருக்கு பிறந்ததாகவும் இந்த உலகம் ஏதோ சாஸ்வதாக இருக்கிறதாகவும் நம்ப வச்சு இந்த வாழ்க்கையே நமக்கு துன்பமாக மாற்றிடுறது. நாம் படம் மாதிரி போட்டு தான் வந்தோங்கிறத மறக்கிறது தான் உண்மையிலேயே பிறப்பு. அதனால் நாம் பிறந்த உடனேயே அம்மாவை கொண்டுட்டோம், அதாவது மறந்துட்டோம். இப்போ செத்து போன அம்மாவை மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறது உண்மையிலேயே நாம் எங்கேருந்து எப்படி வந்தோம்னு உணர்றது தான். இந்த மறைப்பெல்லாம் நீங்கிறது தான் அகந்தை நாசம். அம்மாவுக்கு சரணடைகிறது. அப்புறம் அம்மா மட்டும்தான் எப்பவுமே இருப்பா. இவான் பெட்ஸ் என்ற ஆங்கில ஆராய்ச்சியாளர் பகவானிடம் ஒரு கேள்வி கேட்டார். பகவானே, மாயைன்னா என்ன? மாயை ஏன் ஏற்படுது? அதுக்கு பகவான், மாயை யாருக்கு அதை கண்டுபிடி, அப்புறம் மாயை இருக்காது, ஓடிடும். பொதுவாக எல்லோரும் மாயைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறாளே தவிர அது யாருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறான். மாயைன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் வெளியே ஆனால் நான்கிறது நல்லா தெரியுதே, இங்கேயே இப்பவே இருக்கே, இதை என்னன்னு பார்ப்போம்னு யாரும் நினைக்கிறது இல்லையே. இப்படி உள்ளங்கை நெல்லிக்கனியா இருக்கிறதை விட்டுட்டு இல்லாத மாயைனா என்ன, அது எதுக்கு இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றான் அப்படின்னு பகவான் சொன்னார். அப்படியே அவரே பகவானிடம் மறுகேள்வி, வேலை பார்க்கறது ஞானமடைய தடையா பகவானே? அதுக்கு பகவான், இல்லவே இல்லை. உண்மையை உணர்ந்தவனுக்கு நான்கிறதான் ஒரே உண்மை. எந்த வேலையும் இந்த நான்கிறத பாதிக்காது. வேலை தானா நடக்கும். அவன் சும்மா வேலையிலேயே எந்த பற்று இல்லாமல் பார்த்து கொண்டு இருந்தால் போதும், பார்த்து கொண்டு இருப்பான். அவன் செய்கிற வேலைக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஞான மார்க்கத்தை அபியாசிக்கிறவாலும் வேலை பார்க்கலாம். ஆரம்ப சாதகனுக்கு முதல்ல கொஞ்சம் சிரமமாக தான் தெரியும். தெளிவு பிறக்க பிறக்க வேலை ஞானத்துக்கு அமைதியாக்கும் தடையாக இருக்கவே இருக்காது. மறுபடியும் கேள்வி கேட்டார். பகவானே, ஆரம்ப சாதகன் அபியாசிக்கும் போதுன்னு சொல்றீங்களே, அது என்ன அபியாசம்?
அதுக்கு பகவான், நான்கிறத எந்த கலப்புமே இல்லாமலே நான் அனுபவிக்கிறது தான் இந்த அபியாசம். இதுக்கு தான் நான் யாருங்கிற ஆத்ம விசாரம் பண்ணுறது. நான் எப்படி வந்தேன், எங்கிருந்து வந்தேன்னு பார்க்கறது. இதை மறந்தாலே தான் எல்லா அனர்த்தமும். இதை மறக்காம இருந்தால் எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டார். திருமணம் பண்ணாமல் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது ஆத்ம ஞானம் அடைய ரொம்ப அவசியமா பகவானே? பகவான், பிரம்மச்சரியம்னா பிரம்மத்திலே சரித்தல், அதாவது வசித்தல். அதுக்கும் திருமணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உண்மையை உணர்ந்தவன் தான் உண்மையிலேயே பிரம்மச்சாரி. மறுபடியும் ஒரு கேள்வி. அப்போ திருமணம் பண்ணிக்கலாமா? கிருகஸ்த ஞானம் அடைய முடியுமா? அதுக்கு பகவான், தாராளமாக பண்ணிக்கலாம். பிரம்மச்சாரியோ கிருகஸ்தனோ யாரா இருந்தாலும் ஞானம் அடையலாம். ஏன்னா ஞானங்கிறது இங்கேயே இப்பவே இருக்கு. அது இனிமே ரொம்ப பாடுபட்டு தான் எப்போ வரும்னா அதை அடையிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. எது எப்பவுமே இயல்பாயிலேயாமே இருக்கோ அது நிரந்தரம் இல்லை. ஆனால் நான் சொல்ற நான்கிறது இங்கேயே இப்பவே தானா இயல்பா இருக்கு. மறுபடியும் வந்தவர், பகவானே, நாம இப்ப செய்யற செயல்கள் மறுபிறப்பில் பாதிக்காதா? அதுக்கு பகவான், முதல்ல நீங்க இப்போ பிறந்திருக்கிறாளான்னு பாருங்க. ஏன் மறுபிறப்பை பத்தி இப்ப யோசனை? உண்மை என்னன்னா, யாரும் பிறக்கல, யாரும் இறக்கல. எவன் பிறந்தவனோ அவன் இறப்பையும் பிறப்பையும் பத்தி யோசிச்சுக்கிட்டோம். மறுபடியும் வந்தவர், சுவாமி, நீங்க ஞானம் அடைய எவ்வளவு நாள் ஆச்சு? எப்ப ஞானம் அடைஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பகவான், ஸ்தூலமா சுவாமின்னு ஒரு உடம்பு தெரியறதுனால தான் இந்த கேள்வி நீ கேட்கிறேன். நான்கிற உணர்வுல ஒரு ஸ்தூலமா ஒரு உடம்பும் அபிமானமும் ஏற்பட்டு ஸ்தூல நாம ரூபங்களை பார்க்கிறோம். இதுக்கு பேர் தான் ஜாகிரஸ்திதி, அதாவது விழிப்பு நிலை. நான்கிறதுல சூட்சம உடம்பும் அபிமானமும் ஏற்பட்டு சூட்சம உலகத்தை பார்க்கிறோம். அதோட பேரு சொப்னஸ்திதி, அதாவது கனவு நிலை. தூங்கும்போது ஒரு உடம்பும் இல்லை, எந்த உலகமும் இல்லை, அபிமானமும் இல்லை, திருஷ்டியும் இல்லை. ஆனா நான்கிறது இல்லாம போயிருச்சா? நான்கிறது அங்கே இல்லாம தூங்கினோங்கிற ஞாபகம் எப்படி ஏற்படும்? அப்ப யாரு தூங்கினா? யாரோவா? தூங்கும்போது யாரும் நான் இப்போ தூங்கி கொண்டிருக்கேன்னு சொல்லலையே. விழிப்பு வந்த உடனே தானே நான் தூங்கினேன்னு சொல்றோம். முன்னாடி தூங்கினேன்னு தன் இருப்பை விழிப்பிலே நினைவு கூறுறோம். அதனால நான்கிறது தான் மூணு நிலையிலையும் மாறாம ஒரே மாதிரியா இருக்கு. இந்த மாறாம இருக்கிற நான்கிறது தான் உள்ள பொருள், ஞானம் எல்லாம். அது வெறும் இருப்பு மாத்திரமா இருக்கு. அதுல நீயும் இல்லை, நானும் இல்லை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எதுவுமே இல்லை. அதுதான் காலம் தேசம் எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் எப்பவும் இருக்கு. ஒரு வாழை மரம் எப்படி குலை தள்ளி அது அழியறதுக்கு முன்னாடி பக்க கண்ணுகளை விட்டுட்டு போறதோ, அந்த பக்க கண்ணுகளும் பின்னாடி அதே வேலையை பார்க்கிறதோ, அந்த மாதிரி தான் ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி சனாகதி நால்வருக்கு மௌனத்தாலே உபதேசம் பண்ணி பக்க கண்ணுகளை விட்டு விட்டு போனார். அது இப்போ வரைக்கும் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு குரு தட்சிணாமூர்த்தியோட கண்ணு தான் வாழையடி வாழையாய் வந்து கொண்டிருக்கு. அதனால இது எப்போ ஆரம்பிச்சதுங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. நான்கிறத உணர்ந்தாலும் இந்த கேள்விக்கு இடமே இல்லை. மற்றவர் ஒரு கேள்வி, பகவானே, ஞானிக்கு ஏகாந்தம் அவசியமா? அதுக்கு பகவான், எல்லாம் மனசுதான். ஒருத்தன் கூட்டத்துக்கு நடுவிலேயும் மனப்பிரசாந்தத்தோடு இருக்கலாம், அவன் ஏகாந்தவாசி தான். இன்னொருத்தன் காட்டில் மனசை அடக்க முடியாமல் சிரமப்படலாம், அவன் ஏகாந்தத்தில் இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அதனால ஏகாந்தம்ங்கிறது மனசை பொறுத்தது. பற்று இருந்தால் ஏகாந்தம் இருக்காது. பற்றற்றவன் எங்கே இருந்தாலும் ஏகாந்தம் தான். அருணாச்சலம். மீண்டும் நாளை வாசிப்போம். அருணாச்சல சிவன்.